ஓம் சாந்தி. இன்றைய முரளி 18/9. பாப்தாதா மதுவனம். சாராம்சம் பாபா சொல்கிறாங்க, இனிய குழந்தைகளே, நீங்கள் மலர்கள் ஆகும் பொழுது இந்த பாரதம் உட்காட்டிலிருந்து ஒரு முழுமையான மலர் தோட்டமாக மாறும். பாபா மலர்களாக்கவே வந்துள்ளார். இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கு? கேலி: ஒரு ஆலயத்தில் வீற்றிருக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவதற்கு நீங்கள் எவ்விடயங்களில் விசேட கவனம் செலுத்த வேண்டும்? பதில்: ஒரு ஆலயத்தில் வீற்றிருப்பதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவதற்கு உங்கள் நடத்தையில் விசேட கவனம் செலுத்துங்கள். உங்கள் நடத்தை மிகவும் இனிமையானதாகவும் ராஜரீகமானதாகவும் இருக்க வேண்டும். மற்றவர்கள் உங்கள் இனிமையை உணரத்தக்க வகையில் அத்தகைய இனிமை இருக்க வேண்டும். பலருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். உங்களுக்கு நன்மை பயப்பதற்கு மிக நன்றாக முயற்சி செய்வதுடன் சேவையிலும் ஈடுபட்டிருங்கள். பாடல்: உலகமே மாறினாலும் நாங்கள் ஒருபொழுதும் மாற மாட்டோம். எந்த வகையில்? இல்லை வேற மாதிரியா? ஓம் சாந்தி. தந்தை பிரம்மாவினுடாக எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார் என்பதை ஆன்மீக குழந்தையாக நீங்கள் அறிவீர்கள். அவர் பிரம்மாவின் ரதத்தினுடனாக தொடர்ந்து விளங்கப்படுத்துகிறார். நாங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றி இத்தூய்மையற்ற பாரத பூமியை மாற்றி அதை தூய்மையாக்குவோம் என அவருக்கு சத்தியம் செய்துள்ளோம். நாங்கள் குறிப்பாக பாரதத்தையும் பொதுவாக முழு உலகையும் தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாக்குவதற்கான பாதையை அனைவருக்கும் காட்டுவோம். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த அக்கறைகள் அனைத்தையும் உங்கள் புத்தியில் வைத்திருக்க வேண்டும். தந்தை கூறுகிறார். என்ன கூறுகிறார்? நேரம் வரும் பொழுது நாடகத்தின்படி நீங்கள் எதுக்காக வந்திருக்கார் பாபா? மலர்கள் ஆகியதும் உங்கள் பூந்தோட்டம் முழுமையாக தயாராகும். பூந்தோட்டக்காரராகிய பூந்தோட்டத்தை அதிபதி எப்பேற்பட்டவர்? அவர் முரளியை நல்லா படிச்சுட்டு வந்திருக்கீங்க. படிக்காம வந்து சொல்லுங்க. ஆமாம், அப்போ போகக்கூடாது. இல்லைன்னா பேசாமல் இருக்கணும் வாயம், இல்லையா? தெரியாமல் நீங்கள் இப்போ சொல்கிறீங்கன்னா அதில் சரி ஏதோ கொஞ்சம் என்ன இருக்குது. ஏன் வராது? அதெல்லாம் அப்போ தானே புத்திக்கும் வேலை இருக்கு, இல்லையா? ஆனால் அது ஒரு வகையில் நல்லது தான். அட்லீஸ்ட் இந்த அளவுக்காவது ஞாபகம் இருக்கு, இல்லையா? அது சில பேர் அதையும் மறந்துடுவாங்க. கேட்டுக்கூட அதுக்கும் பாராட்டுக்கள் தான். ஸோ பாபா சொல்றார், அக்கறைகள் என்ன பண்ணணும்? நீங்கள் புத்தியில் வைத்திருக்கணும். அவர் யார்?
பூந்தோட்ட அதிபதி அசரீரியானவர் அன்றி உலக ரீதியில் யாராவது பூந்தோட்டம் வச்சுருக்காங்கன்னா இல்லை இல்லையா? அசரீரியானவர் அன்றி சரீரதாரி அல்ல. பூந்தோட்டக்காரர் ஆத்மாவே அன்றி யாருங்க? சரீரம் அல்ல. பூந்தோட்ட அதிபதி ஒரு ஆத்மா ஆவார். தந்தை நிச்சயமாக ஒரு சரீரத்தின் மூலமே விளங்கப்படுத்த வேண்டியுள்ளது. அவர் இச்சரீரத்தின் உள்ள பொழுதே பூந்தோட்டக்காரர் என்றும் பூந்தோட்டத்து அதிபதி என்றும் அழைக்கப்படுகிறார். ஏனெனில் அவர் இவ்வுலகை ஒரு பூந்தோட்டமாக ஆக்குகிறார். அந்த தேவர்கள் வசித்த பூந்தோட்டம் இருந்தது. அங்கு துன்பம் எதுவும் இருக்கவில்லை. இங்கே இந்த முட்காட்டிலேயே துன்பம் உள்ளது. இது முட்காடாகிய ராவண ராஜ்யமாகும். எவரும் உடனடியாகவே ஒரு மலராக ஆகுவதில்லை. அவர்கள் தேவர்கள் விங்களுக்கு முன்னால் சென்று பாடுகின்றார்கள். என்னன்னு? நாங்கள் பிறவை பிறவையாக பாவிகளாக இருந்து வருகின்றோம். நாங்கள் அஜாமிலை போல, அதாவது மகா பாவி போன்றவர்கள். கடவுள் வந்து தங்களை புண்ணிய ஆத்மாக்க வேண்டும் என அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். தற்போது தாங்கள் புண்ணியாத்மாக்கள் என்பதையும் ஏதோ ஒரு காலத்தில் நாங்கள் புண்ணியாத்மாக்களாக இருந்தார்கள் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். முதலிருந்தே இல்லைன்னா எதுக்கு ஆக்கணும்னு ஆசைப்படுறாங்களே. இப்பொழுது பழைய உலகில் புண்ணியாத்மாக்களின் உருவங்கள் மாத்திரமே உள்ளன. ராஜ்ய தலைவர்களின் உருவங்கள் உள்ளன. அசரியான சிவனே அவர்களை அவ்வாறு ஆக்கினார். வேறு எவருமன்றி அவர்களின் உருவங்கள் மாத்திரமே உள்ளன. பின்னர் அவர்கள் சிவனை குறிப்பதற்காக என்ன பண்ணிட்டாங்க? பெரிய லிங்கம் ஒன்றையும் உருவாக்கினார். ஆத்மா ஆனால் நட்சத்திரத்தை போன்றவன் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே தந்தையின் நிச்சயமாக அவ்வாறே இருப்பார். எவ்வாறாயினும் அவர்கள் அவரை முழுமையாக இனம் கண்டு கொள்ளவில்லை. முழு உலகமும் லக்ஷ்மி நாராயண ராஜ்யமாக இருந்தது. மக்கள் லக்ஷ்மி நாராயணன் அவதூறு செய்யும் வகையில் எங்கும் எதையும் எழுதவில்லை. எவ்வாறாயினும் சில வேளைகள் அவர்கள் யாரை பற்றி எழுதியிருக்கிறாங்க? ஸ்ரீகிருஷ்ணரை துவாபரயுகத்திலும் சில வேளைகளில் வேறெங்காவதும் சித்தரிக்கின்றனர். அவர் இருந்தது கோல்டன் ஏஜ். லக்ஷ்மி நாராயணனும் சொர்க்கத்தின் அதிபதிகளாக இருந்தார்கள் என அனைவரும் கூறுகின்றனர். இதுவே உங்களின் இலக்கும் குறிக்கோளும் ஆகும். எது? லக்ஷ்மி நாராயணன் போல் ஆகுது. ராதையும் கிருஷ்ணரும் யார்? அப்பாவி மக்கள் முழுமையாக குழப்பமடைந்துள்ளனர். அவர்கள் எதையும் புரிந்து கொள்வது இல்லை. தந்தையிடமிருந்து இதை புரிந்து கொள்வதற்கு வருபவர்களாலும் இதை மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு முடியும். இல்லாவிட நீங்கள் அனைவரும் எவ்வளவுதான் விளங்கப்படுத்தினாலும் அவர்களால் தகுதி வாய்ந்தவர்களாகவோ தெய்வீக குணங்களை கிரகிக்கவோ முடியாமல் இருக்கும். எவ்வாறாயும் நாடகத்தின்படி அவ்வாறே நிகழ வேண்டும். நீங்கள் அனைவரும் தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றி உங்கள் சரீரங்கள், மனங்கள், செல்வம் மூலம் பாரதத்திற்கு என்ன பண்ணணும்? ஆன்மீக சேவை செய்ய வேண்டும் என்பதை குழந்தையாகி நீங்களே புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் எவ்வாறு பாரதற்கு சேவை செய்கின்றன உங்கள் கண்காட்சிகளிலும் அருங்காட்சிகளிலும் வருகின்ற மக்கள் உங்களை கேட்கின்றனர். நீங்கள் ஒரு காட்டை பூந்தோட்டமாக்குவதால் பாரதத்திற்கு மிக நன்றாக சேவை செய்கின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். சத்தியுகம் ஒரு பூந்தோட்டமாகும். இதுவோ அனைவரும் தொடர்ந்தும் ஒருவருக்கொருவர் துன்பம் விளைவிக்கின்ற முட்காடாகும். உங்களால் இதை மிக நன்றாக விளங்கப்படுத்த முடியும். நீங்கள் லக்ஷ்மி நாராயண் மிகச்சிறந்த படம் ஒன்றை உருவாக்க வேண்டும்.
அவர்களில் மிக அழகான படங்கள் உருவாக்கப்பட்டு ஆலயங்களில் காட்டப்படுகின்றன. சில வேளைகள் படங்கள் என்ன சொல்ல வர்றார் பாபா, அழகானவைகளாகவும் சில வேளைகள் அவை கருநீல நிறமாகவும் உள்ளன. ஆனால் மக்கள் அவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. குழந்தைகளாய் உங்களிடம் இப்பொழுது இந்த ஞானம் முழுவதும் உள்ளது. தந்தை கூறுகிறார், என்ன கூறுகிறார்? நான் உங்கள் அனைவரையும் ஆலயத்தில் வீற்றிருக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குவதற்கே வந்துள்ளேன். எவ்வாறாயினும் அனைவருமே ஆலயத்தில் வீற்றிருக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆக மாட்டார்கள். பிரஜைகள் ஆலயத்தில் வீற்றிருக்க தகுதி வாய்ந்தவர்கள் என்று அழைக்கப்படுவது இல்லை. முயற்சி செய்து பெருமளவு சேவை செய்பவர்கள் மாத்திரமே பிரஜைகளை கொண்டிருப்பார்கள். குழந்தையாக நீங்கள் ஆன்மீக சேவையையும் செய்ய வேண்டும். இச்சேவையில் உங்கள் வாழ்க்கையை தகுதி வாய்ந்ததாக ஆக்குங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு இனிமையாக விளங்கப்படுத்தக்கூடிய வகையில் உங்கள் நடத்தை மிக இனிமையாகவும் அன்பானதாகவும் இருக்க வேண்டும். நீங்களே முள்ளாக இருந்தால் உங்களால் எவ்வாறு மற்றவர்களை மலராக்க முடியும்? உங்கள் அம்பு இலக்கை தாக்க மாட்டாது. நீங்கள் தந்தை நினைவை செய்யாவிட்டால் எவ்வாறு அம்பு இலக்கை தாக்கும்? உங்களுக்கு நன்மை பயப்பதற்கு மிக நன்றாக முயற்சி செய்து சேவையிலையும் ஈடுபட்டிருங்கள். தந்தை எப்பொழுதும் சேவையில் உள்ளார். குழந்தையாகி நீங்களும் இரவு பகலாக சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக, பல குழந்தைகள் சிவஜெயந்தி என்று தந்திகளை அனுப்புகின்றார்கள் என பாபா விளங்கப்படுத்துகின்றார். அவற்றை வாசிக்கின்ற எவரும் சிவஜெயந்தியின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நல்ல விளக்கம் அதில் கொடுக்கப்பட வேண்டும். எதிர்காலத்திற்காக முயற்சி செய்ய வேண்டும். பலரும் தந்தையின் அறிமுகத்தை பெறக்கூடிய வகையில் என்ன சேவை செய்யலாம் என தீர்மானிப்பதற்காக கருத்தரங்கங்களும் நடைபெறுகின்றன. தந்தைகளுக்காக உதாரணங்கள் பல இங்கே உள்ளன. நீங்கள் அவற்றை தாராளமாக பயன்படுத்தலாம். எழுதப்பட வேண்டிய முகவரி என்ன முகவரி எழுதுவீங்க? ஸ்ரீபாபா கேரா பிரம்மா பிரஜாபிதா பிரம்மாவும் மக்களின் தந்தையும் உள்ளார். பௌதிகமான படைப்பு படைக்கப்படுகின்றது. தந்தையே மனித உலகை படைப்பவராவார். அவர் இப்பொழுது பிரம்மாவின் மூலமாக புதிய உலகை படைக்கின்றார். நீங்கள்லாம் யார்? அவர் பிரம்மானா நீங்கள் யார்? பிராமணர்களே உச்சி குடுமிகள். முதலில் பிராமணர்கள் நிச்சயமாக தேவைப்படுகின்றனர். அவர்களே பிராமணர்கள், தேவர்கள், சத்திரியர்கள், வைசியவர்கள், சூத்திரர்கள் அடங்கிய பல்வகை ரூபத்தின் உச்சி குடுமிகள். இல்லையா? இது யாருக்கு தெரியாது இல்லையா? சூத்திரர்கள் முதலாவதாக இருக்க முடியாது. தந்தை பிரம்மா மூலம் யாரை உருவாக்குறார்? பிராமணரை உருவாக்குகின்றார். அவர் எவ்வாறு யார் மூலம் சூத்திரர்களை உருவாக்குவார்? உருவாக்க முடியுமா? புதிய படைப்பு எவ்வாறு படைக்கப்படுகின்றது என்பதை குழந்தையாகி நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். படைப்புனால் என்ன இருக்கும்? புதுசாக தான் இருக்கும். நான் ஒன்று பழசாக தயாரிக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாரா? இது தந்தை உங்களை தத்தெடுப்பதன் மூலம் செய்யப்படுகின்றது. தந்தை உங்களை சூத்திலிருந்து பிராமண ஆக்குவதற்காக ஒவ்வொரு கல்பத்திலும் வருகிறார். முதல்ல மலராக்க வரார், இப்போது பிராமணராக்க வரார். பின்னர் அவர் உங்களை பிராமணிலிருந்து தேவர்களாக ஆக்குகிறார். பிராமணர்களின் சேவை மிகவும் மேன்மையானது.
அந்த பிராமணர்களே தூய்மையற்றவர்களாக இருப்பதால் அவர்களால் எவ்வாறு வேறு எவரையும் தூய்மையாக்க முடியும்? யார்? உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஒரு பிராமண புரோகிதர் ஒரு சன்னியாசிக்கு ராக்கி கட்டுவது இல்லை. சன்னியாசி கூறுவார், என்ன கூறுவார்? நான் எப்படியோ தூய்மையானவரே. முதலில் உங்கள் சொந்த முகத்தை பாருங்கள். பிராமணர் போய் கேட்ட என்ன சொல்லுவாங்க? ஆமாம், குழந்தையாகி நீங்கள் வேறு எவரை கொண்டும் ராக்கி கட்டக்கூடாது. வெளி உலகில் அவர்கள் ஒருவருக்கொருவர் ராக்கி கட்டுகின்றனர். ஒரு சகோதரி தனது சகோதரனுக்கு ராக்கி கட்டுகின்ற சமுதாயம் அண்மையில் தோன்றியது. அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? பிராமணர்கள் தான் கட்டுவாங்க ராக்கியை, இல்லையா? அதுவும் இந்த போர்க்காலத்தில் போருக்கு போகிறவங்களுக்கெல்லாம் கட்டுவாங்கன்னு சொல்லப்படுது. நீங்கள் இப்பொழுது சூத்திலிருந்து பிராமணர்களாக மாறுவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். ஆண்கள் பெண்கள் இருபாலாரும் தூய்மைக்காக சத்தியத்தை செய்கின்றார்கள் என நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் எவ்வாறு நாங்கள் தூய்மையாக இருக்கிறார்கள் என இருபாலாரும் எடுத்துரைக்கலாம். நாங்கள் இறுதி வரை காம விகாரத்தை வெற்றி கொண்டு அதன் மூலம் தூய உலகின் அதிபதிகள் ஆகுவோம். சத்தியுகமே இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுகின்ற தூய உலகம் என அழைக்கப்படுகிறது. நீங்கள் அனைவரும் தூய்மையானவர்கள். விகாரத்தில் வீழ்ந்தவர்களுக்கு ராக்கிகள் கட்ட முடியும். ஒருவர் சத்திய செய்த பின்னர் தூய்மை அற்றவராகினால் கூறப்படுகிறது, நீங்கள் வந்து ராக்கி கட்டினீர்கள், எனவே என்ன நடந்தது? அவர் கூறுவார், நான் மாயினால் தோற்கடிக்கப்படுவேன். இது ஒரு யுத்தக்களம். காமமே கொடிய எதிரி. இப்போ நம்ம ரிலேட்டிவ் வந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வர, அது ஒரு சேவையுடைய மனப்பான்மையில் கூட்டிகிட்டு வரப்படுது. அந்த நேரத்தில் டைரெக்டாக சொல்லுவாங்கன்னா அடுத்த வருஷம் வரவே மாட்டாங்க, இல்லையா? அவர் கூறுவார், நான் மாயினால் தோற்கடிக்கப்பட்டேன். இது ஒரு யுத்தக்கலம். காமமே கொடிய எதிரி. இவ்விகாரத்தை வெற்றி கொள்வதனால் நீங்கள் உலகை வென்றவர்கள் என கூறப்படுவது வென்றவராக, அதாவது அரசர்களாகவும் அரசியலாகவும் ஆகுகின்றீர்கள். பிரஜைகளை உலகை வென்றவர்கள் என கூறப்படுவதில்லை. இப்பொழுது முயற்சி செய்பவர்களே அரசர்களாகவும் அரசிகளாகவும் ஆகுபவர்கள். சிலர் நாங்கள் லக்ஷ்மி நாராயண் போன்று ஆகுவோம் என கூறுகின்றனர். அத்தகையவர்கள் பின்னர் ராமர் சீதையாக ஆகுகின்றனர். லக்ஷ்மி நாராயணன் குழந்தைகளே வந்து தங்களது சிம்மாசனத்தினை கோருகின்றார்கள். லக்ஷ்மி நாராயணனும் பின்னர் தங்களது அடுத்த பிறவியில் சற்று கீழே இறங்குவார்கள். ஆனால் அதே ராஜ பரம்பரையில் தான் வருவாங்க. அவர்களது குழந்தைகள் வேறொரு பெயருடனும் ரூபத்துடனும் சிம்மாசனத்தை பெறுகின்றார்கள். எனவே அவர்களது இலக்கம் நிலை உயர்ந்தது என கூறப்படுகிறது. அவர்கள் மறுபிறவி எடுக்கின்றனர். அவர்களது புதல்வர் சிம்மாசனத்தில் அமரும் பொழுது அவர்கள் இரண்டாம் தரத்தவர்கள் ஆகுகின்றனர், இல்லையா? உயர்வாக இருந்தவர்கள் கீழிறங்குகின்றனர். தாழ்ந்த நிலையில் இருந்தவர்கள் உயர்ந்த நிலைக்கு வருகின்றனர். ஏன்னா அவங்கள பிறக்கிற குழந்தை அதுக்கப்புறம் தானே வருது பூமிக்கு, இல்லையா? குழந்தையாக நீங்கள் அந்த அளவிற்கு மேன்மையானவர்கள் விரும்பினால் நீங்கள் என்ன பண்ணணும்? சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். தூய்மையாகுவதே மிகவும் அத்தியாவசியமானது. தந்தை கூறுகிறார், என்ன கூறுகிறார்? நான் உலகை தூய்மையாக்குகின்றேன். வெகு சிலரே நன்றாக முயற்சி செய்கின்றனர்.
எவ்வாறாயினும் முழு உலகம் எப்படியோ தூய்மையாகின்றது. சொர்க்கம் உங்களுக்காகவே ஸ்தாபிக்கப்படுகிறது. இது நாடகத்தின்படி நடந்தாக வேண்டும். இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் தூய்மையாகும் பொழுது விநாசம் ஆரம்பமாகி சத்தியுகம் ஸ்தாபிக்கப்படும். அப்போ யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு சத்தியுகம்? நமக்காக. உங்களால் நாடகத்தை புரிந்து கொள்ள இயலும். சத்தியுகத்தில் தேவர்கள் ராஜ்யம் இருந்தது, அது இப்பொழுது இல்லை. ஆனால் அது மீண்டும் இருக்கும். நீங்கள் ஆன்மீக, நீங்களும் யாரு? பாபா சொல்றார், நீங்கள் ஆன்மீக இராணுவத்தினர். நீங்கள் 5 விகாரங்களை வெற்றி கொள்வதனால் உலகை வெற்றி கொள்ளப் போகின்றீர்கள். உங்களது பல பிரிவுகள் பாவங்களை அகற்றுவதற்கான வழிகளை தந்தை தொடர்ந்து உங்களுக்கு காட்டுகின்றார். தந்தை உங்களுக்கு இந்த வழிமுறைகளை கூறுவதற்காக ஒரு முறை மாத்திரமே வருகிறார். ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் வரை என்ன நடக்காது? விநாசம் இடம்பெற மாட்டாது. போர் வீரர்களாக நீங்கள் மறைமுகமானவர்கள். நேற்று சொன்னார் இல்லையா, அன்னோன் வாரியர்ஸ் பட் வெல் நோன். கலியுகத்தின் பின்னர் சத்தியுகம் இருக்கும். சத்தியுகத்தில் யுத்தம் எதுவும் இடம்பெற மாட்டாது. ஒவ்வொரு ஆத்மாவும் நடிக்கின்ற பாகம் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது என்பதை குழந்தையாக நீங்கள் அறிவீர்கள். ஆத்மாக்கள் பொம்மைகள் போன்று தொடர்ந்தும் நடனம் ஆடுகின்றனர். இதுவும் நாடகமே ஆகும். எப்படி? இந்நாடகத்தில் ஒவ்வொருவரும் ஒரு பாகம் உள்ளது. நீங்கள் உங்களது பாகங்களை நடிக்கும் பொழுது என்ன ஆகுறீங்க? பாகத்தை நடித்தாலே பிரச்சனை தான். என்னது? தமோ பிரதானம் ஆகிவிட்டீர்கள். நாடகத்துக்கு வரமாட்டானாலும் சொல்ல முடியாது. வந்தாலும் அப்படியே விடுறாரா? என்ன சொல்கிறார்? கீழே இறங்குன்றார். இப்பொழுது நீங்கள் மேலேறி சத்தோ பிரதானாகின்றீர்கள். இந்த ஞானம் எவ்வளோ நேரத்துக்கானது? ஒரு வினாடிக்கானதாகும். நீங்கள் சத்தோ பிரதானமாகி பின்னர் வீழ்ந்து தமோ பிரதான் ஆகுகின்றீர்கள். பின்னர் தந்தை உங்களை திரும்பவும் உயர்த்துகின்றார். உண்மையில் இந்த நூலில் மீன்கள் தொங்குவதற்கு பதிலாக சிறுவரின் விளையாட்டு பொருள்களில் மனிதர்களே அந்த நூலில் தொங்குவதாக இருக்க வேண்டும். பார்த்துருக்கிறீங்களா அந்த மாதிரிலாம்? அந்த காலத்தில் இருக்கும் சின்ன சின்ன மீன் அது இதுன்னு இப்படி போட்டு விளையாடுற நூலில் இருக்கும். பாபா சொல்லார், அந்த காலத்தை தான் அவர் ரெஃபர் பண்ணுவார் பிரம்மா பாபா. கீழிறங்கும் ஸ்திதியும் மேலேறும் ஸ்திதியுமே அவ்வாறு காட்டப்படுகிறது. நீங்களும் கூட மேலேறி பின்னர் படிப்படியாக கீழே இறங்குகின்றீர்கள். நீங்கள் மேலே சென்ற பின்னர் மீண்டும் கீழே இறங்குவதற்கு 5000 வருடங்கள் எடுக்கின்றன. அந்த லாஸ்ட் இதுக்கு வர்றதுக்கு எவ்வளோ எடுக்குது? இந்த 84 பிரிவின் சக்கரம் உங்கள் புத்தியில் உள்ளது. தந்தை உங்களுக்கு மேலேறும் ஸ்திதியினதும் கீழிறங்கும் ஸ்திதியினதும் முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்தி உள்ளார். உங்கள் மத்தியிலும் வரிசை கிரமமாகவும் நீங்கள் செய்யும் முயற்சிக்கேற்பவும் இதை புரிந்து கொள்கின்றீர்கள். தன்னை நினைவு செய்பவர்கள் விரைவாகவே உயர்ந்து செல்வார்கள். இது இல்லற பாதைக்கும் சில வேளைகள் அவர்கள் 3 கால் ஓட்ட போட்டியே நடாத்துகின்றார்கள். அதில் ஒருவரின் கால் இன்னொரு காலுடன் ஒன்று சேர்ந்து கட்டப்பட்ட நிலையில் அவர்கள் ஓடுகின்றார்கள். ஓடிருக்கீங்களா? இன்னொருத்தர் கால 2 பேரும் ஒரே மாதிரி என்ன பண்ணணும்? அந்த ஸ்பீடு எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு இருக்கு. இல்லைன்னா என்ன ஆவீங்க? தடுக்கி உலக வேண்டிதான். ஆமாம், இதுவும் உங்களின் ஓட்டப்பந்தயமே ஆகும். ஒருவருக்கு அதை செய்கின்ற பயிற்சி இல்லாவிட்டால் அவர் வீழ்ந்து விடுகின்றார். இங்கும் அவ்வாறு ஆகும். ஒருவர் முன்னால் ஓடுகிறார், மற்றவர் அவரை நிறுத்தி விடுகின்றார். சில வேளைகள் இருவருமே வீழ்ந்து விடுகின்றார்கள் இல்லையா?
பாபா வியப்படைகின்றார். இல்லற மார்க்கத்தில் இருக்கிறவங்க வயதானவர்களும் காமத்தீயினால் பாதிக்கப்படுவதால் வீழ்ந்து விடுகின்றனர். எவரோ ஒருவர் உங்களை வீழ்த்தி விட்டார் என நீங்கள் கூற முடியாது. நீங்கள் விழுவதும் விழாமல் இருப்பதும் உங்கள் கரங்களிலே உள்ளது. எவருமே உங்களை தள்ளவில்லை. எனவே நீங்கள் ஏன் விழ வேண்டும்? நீங்கள் இவ்வாறு சிந்திக்க வேண்டும், எவ்வாறு என்னதான் நிகழ்ந்தாலும் நான் விழவே மாட்டேன். நீங்கள் வீழ்ந்தால் அனைத்துமே பாழாகி விடுவதுடன் நீங்கள் மிகவும் பலமாகவும் அறையப்படுகின்றீர்கள். பின்னர் நீங்கள் வருந்துகின்றீர்கள். உங்கள் எலும்புகள் அனைத்தும் நொறுங்கி விடுகின்றன. நீங்கள் அதிக அளவு காயப்படுகின்றீர்கள். பாபா தொடர்ந்தும் பல்வேறு வழிகளிலும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். மக்கள் வாசித்த உடனேயே விளங்கி கொள்ளத்தக்க வகையில் என்ன பண்ணணும்? சிவ ஜெயந்தியின் அத்தகைய தந்தி செய்திகள் அனுப்பப்பட வேண்டும் என உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இது ஞானக்கடலை கடைவதற்கான பாபா உங்களுக்கு நேரம் வழங்குகின்றார். மக்கள் இவற்றை பார்க்கும் பொழுது வியப்படைவார்கள். பாபாவிற்கு பல்வேறு கடிதங்கள் வருகின்றன. அவை அனைத்திலும் பாப் தாதா என எழுதப்பட்டுள்ளது. ஸ்ரீபாபாவே பாபா எனவும் பிரம்மாவோ தாதா எனவும் நீங்கள் விளங்கப்படுத்த முடியும். ஒரு ஆத்மா மாத்திரம் பாப் தாதா என அழைக்கப்பட முடியாது. இது அற்புதமான ஒன்றாகும். இது உண்மையான ஞானத்தை உள்ளடக்கி உள்ளது. இணைந்த ரூபம். எவ்வாறு நீங்கள் நினைவு நிலைத்திருக்கும் பொழுது மாத்திரமே அம்பு ஒருவரை தாக்க முடியும். சிலர் மிக விரைவிலாக சரீர உணர்வுடைய ஆகுகின்றனர். தந்தை கூறுகிறார், ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள். ஆத்மாக்களே சரீரங்களை பெற்று தங்கள் பாகங்கள் நடிக்கின்றனர். ஒருவர் மரணித்தால் நீங்கள் அதையிட்டு எந்த எண்ணங்களையும் கொண்டிருக்கக்கூடாது. அந்த எண்ணமும் கொண்டிருக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அந்த ஆத்மாவிற்காக நிச்சயிக்கப்பட்ட பாகத்தை நாங்கள் பற்றற்ற பார்வையாளாக அவதானிக்கின்றோம். இல்லை, பல காரணங்கள் சொல்கிறோம் தானே. சின்ன வயசுலேயே போயிட்டாங்க, இல்லையா, ஆக்சிடெண்ட்டில் போயிட்டாங்க, நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லையா. அந்த ஆத்மா தனது சரீரத்தை நீக்கி தனது பாகத்தை நடிப்பதற்கான வேறொன்றை எடுக்க வேண்டும். அதனைட்டு நாங்கள் என்ன செய்ய முடியும்? உங்கள் புத்தியில் இந்த ஞானம் உள்ளது. இதுவும் எப்படி இருக்குது? வரிசை கிரமமாகவே உள்ளது. சிலர் புத்தியில் அது என்ன ஆகுது? நிலைத்திருப்பதில்லை. இதனாலே அவர்களால் எவருக்கும் விளங்கப்படுத்த முடியாமல் உள்ளது. அத்தகைய ஆத்மாக்கள் சூடான கம்பியை போன்று முற்றிலும் தூய்மையற்றவர்களாகவும் சீரழிந்தவர்களாகவும் ஆகின்றார்கள். அத்தகைய ஆத்மாக்களுக்கு இந்த ஞான அமிர்தம் வழங்கப்படும் பொழுது அது அவர்களின் நிலைத்து நிற்காது. பெருமளவு பக்தி செய்துள்ளவர்கள் மாத்திரமே அம்பு ஊடுருவி செல்லும். அவர்களால் இதை விரைவாகவே கிரகிக்க முடியும். இது ஒரு அற்புதமான கணக்காகும். அதில் எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? முதல் இலக்கு தூய ஆத்மா, பின்னர் அதி தூய்மையற்றவர் ஆகுகிறார். இவ்விடங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அது அவர்கள் பாக்கியத்தில் இல்லாவிட்டால் அவர்கள் கற்பதை நிறுத்தி விடுகிறார்கள். அவர்கள் குழந்தை பிராயத்திலிருந்தே இந்த ஞானத்தில் ஈடுபாடு கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் தொடர்ந்தும் அனைத்தையும் கிரகிக்கின்றார்கள். அவர்கள் பெருமளவு பக்தி செய்துள்ளார்கள் என்பதும் அவர்கள் மிகவும் புத்திசாலிகளாக ஆகுவார்கள் என்பதும் பின்னர் புரிந்து கொள்ளப்படுகிறது.
எனினும் அவர்கள் வளரும் பொழுது அவர்களது புலனங்கங்களும் வளர்ந்து அவர்களால் அதிகம் புரிந்து கொள்ள முடியும். பௌதீகம் ஆன்மீகம் ஆகிய இரண்டிலும் கவனம் செலுத்துவதனால் எந்த எதிர்மறையான விளைவும் அகற்றப்படுகிறது. இது கடவுளின் கல்வியாகும். இதில் வேறுபாடு உள்ளது. எவ்வாறாய் முதலில் அந்த ஆழமான அன்பு இருக்க வேண்டும். அச்சா இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். இன்றைக்கு நமஸ்தே சொல்கின்றோம். மீட்டே மீட்டே रूहानी बाप को नमस्ते नमस्ते नमस्ते. தாரணைக்கான சாரம்சம். 1. ஆன்மீக இராணுவமாகி 5 விகாரங்களையும் வெற்றி கொண்டு நிச்சயமாக தூய்மையாகுங்கள். ஸ்ரீமத்திற்கேற்ப பாரதத்தை தூய்மையாக்குவதற்கு சேவை செய்யுங்கள். 2. ஆத்ம உணர்வில் இருந்தவாறு இந்த எல்லையற்ற நாடகத்தின் ஒவ்வொரு பாகத்தையும் நடியுங்கள். ஒருபொழுதும் சரீர உணர்வுடையவர்கள் ஆகாதீர்கள். ஒரு பற்றற்ற பார்வையாளராகி ஒவ்வொரு நடிகரதும் பாகத்தை அவதானியுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சதா ஒன்றிணைந்த ரூபத்தை அனுபவம் செய்து அதனால் சந்தோஷம் மற்றும் களிப்பான ஸ்திதியில் இருப்பீர்களாக. நீங்கள் சதா ஒன்றிணைந்த ரூபத்தை அனுபவம் செய்து அதனால் சந்தோஷம் மற்றும் களிப்பான ஸ்திதியில் இருப்பீர்களாக. பாப்தாதா எப்பொழுதும் குழந்தைகளாகி உங்களுக்கு கூறுகிறார். என்ன கூறுகிறார்? குழந்தைகளே, தந்தையின் கையோடு உங்களில் கைகோர்த்து நடவுங்கள். தனித்து நடக்காதீர்கள். தனியே நடப்பதன் மூலம் நீங்கள் சில வேளைகள் சலிப்படைந்து விடலாம். சில வேளைகள் யாராவது ஒருவரின் பார்வை உங்கள் மீது விழக்கூடும். தொடர்ந்து தந்தையுடன் ஒன்றிணைந்திருக்கும் ரூபத்தை அனுபவம் செய்யுங்கள். அப்பொழுது மாயின் பார்வை ஒருபோதும் உங்களின் மீது விழாது. அவரின் சகவாசத்தை அனுபவம் செய்வதனால் நீங்கள் தொடர்ந்து சந்தோஷத்துடனும் களிப்புடனும் உணர்வீர்கள். அத்துடன் நீங்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுவீர்கள். உங்களை ஏமாற்றுதல் மற்றும் துன்பத்தில் சிறைப்படுத்தக்கூடிய உறவுமுறைகளிலிருந்தும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். ஸ்லோகம். நீங்கள் சதா உங்களின் யோகம் என்ற கவசத்தை அணிந்திருக்கும் பொழுது உங்களின் எதிரியான மாயின் எந்தவிதமான தாக்குதலாலும் காயமடைய மாட்டீர்கள். நீங்கள் சதா உங்களின் யோகம் என்ற கவசத்தை அணிந்திருக்கும் பொழுது உங்களின் எதிரியான மாயையின் எந்தவிதமான தாக்குதலாலும் காயம் அடைய மாட்டீர்கள். அவ்யக்த சமிஞ்சை. இப்பொழுது அன்பெனும் அக்னியை ஏற்றி உங்கள் யோகத்தை எரிமலை ஆக்குங்கள். சந்தோஷம் இல்லாதிருக்கும் ஆத்மாக்களின் மனங்களில் இப்பொழுது விநாசம் இடம்பெற வேண்டும் என்ற ஒளி வெளிப்பட ஆரம்பித்துள்ளது. அதேபோல் ஆத்மாக்கள் எல்லோரும் இப்பொழுது விரைவில் நன்மை பெற வேண்டும் என்ற எண்ணம் உலகோபகாரி ஆத்மாக்களான உங்களிடமிருந்து வெளிப்பட வேண்டும். அப்பொழுது மட்டுமே நிறைவு ஏற்படும். விநாசத்தை ஏற்படுத்துபவர்கள் உபகாரி ஆத்மாக்களான உங்களின் எண்ணங்களின் ஊடானாக
ஒரு சமிகை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை உள்ளது. ஆகவே உங்களின் சக்தி வாய்ந்த எண்ணங்களால் என்றும் தயாராகி உங்கள் எரிமலை யோகத்தால் விநாச நெருப்பை தீவிரமாக எரிய செய்யுங்கள். ஏன் இப்போ உலகத்தில் சண்டை போடுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர்? உங்களுடைய யோக தீ அவங்க என்ன பண்ணுது? அவங்கள சண்டை போட வைக்குது. அப்படித்தானே? பாபா தானே செய்ய சொல்கிறாரு. நீங்கள் எந்த அளவுக்கு ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு அவர்கள் விநாசத்திற்கு தூண்டப்படுவார்கள் என்றார் பாபா. இல்லையா? பாபா சொல்லிட்டார் உள்ளுக்குவோம் இல்லையா? நீங்கள் தயாராகாமல் எப்படி கலியுகம் சொர்க்கமாக மாறும்? விநாசம் எப்போ ஏற்படும்? நீங்கள் தயாரானதான். அதனால் விநாசம் வராததுக்கு காரணம் என்னன்றார் பாபா? நீங்கள் தான் காரணம்ங்கிறார். ஓகே, வேறு என்ன சொல்கிறார் பாபா? லைனாக சொல்லுங்க. பாபா சொல்லார், நீங்கள்லாம் இராணுவத்தினர், போர் வீரர்கள் அப்படிங்கிறார். லைனாக சொல்லுங்க. ஆமாம், பாபா இன்னைக்கு சொல்லார், பூந்தோட்ட அதிபதின்றவர் அந்த அசரீரியானவர் சரீரதாரி கிடையாது அப்படிங்கிறார். பொதுவாக பூந்தோட்டம்னா லௌகிக்கமான பூந்தோட்டத்துக்கு எப்படி வெறும் ஆத்மா என்ன பண்ணும்? பூந்தோட்ட அதிபதி. அங்கே இருக்கிறவங்க சரீரதாரி. அவர் சொல்கிறாரு இது ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? அதனால் நான் அசரீரிங்கிறார். குறிப்பாக பாரதத்தையும் பொதுவாக முழு உலகத்தையும் தூய்மையாக்குறதுக்காக வந்திருக்கேன்றார். ஆமாம், பாபா சொல்லார், ஏதாவது காரணம் சொல்ல முடியாது இல்லையா? வீழ்வதும் வீழாமல் இருப்பதும் உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறார். முதல் தரமான ஆத்மாவை வரணுமெண்டா சேவை செய்கிறது முக்கியமான பாபா சொல்லியிருக்காரு. சேவையில் ஈடுபடுங்கள் அப்படிங்கிறார். சதா ஒன்றிணைந்த சுரூபத்தில் இருக்கிற பொழுது வெளிப்புறத்திலேருந்து பந்தனத்தில் மாட்டக்கூடியது பந்தரக்கூடிய எதுவுமே எங்களை அணுகாதுன்னு சொல்கிறார். சரீர மனம் செல்வத்தின் மூலம் பாரத ஆன்மீக சேவை செய்ய சொல்கிறேன். சோசியல் சர்வீஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்றார் பாபா. நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய உடல் பொருள் மனம் அப்படிங்கிறார் இல்லையா? உலகத்திலெல்லாம் சந்தா வசிப்பாங்க இல்லையா? கோயில் திருவிழான்னு என்ன பண்ணுறாங்க? அதுக்குன்னு ரெடி பண்ணி போய் கலெக்ஷன் பண்ணி பண்ணுறாங்க. இப்போ இங்கே பாபா சொல்கிறார், எது நடத்தாலும் நீங்கள் தான் செய்யணும் சேவை இல்லையா? நாங்கள் தனியாக நடக்கப்படாது. அப்பாவும் சகவாசத்தோடு நடந்து கையை பிடிச்சி கொண்டு ஆடி பாடி விழாவித்திரியை சொல்லி சொல்கிறேன். அதோட மாயின்ற சகவாசத்து மாயோட யோகத்தின் நினைவு இருந்தால் மாயின்ற சகவாசத்தில் விடுபட முடியும்னு சொல்கிறேன். பாபா சொல்கிறார், பார்வை பற்றும் மற்றவங்களுடைய பார்வை. அதனால் பாபா சொல்கிறார், ஒரு பொழுதும் கையை விடாதீங்க, கம்பைன்டு ஸ்வரூபமாக இருக்குங்கன்றார். அதை சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் பாபா கையை பிடிக்கிறதுக்கு பதிலாக பாபா உங்கள் கையை பிடிச்சிக்க சொல்லணும் இல்லையா? சில நேரத்தில் பையன் என்ன பண்ணுவார்? கையை விட்டுடுவேன். ஏதாவது வேடிக்கை பார்த்துட்டு அது பிடிச்சிச்சின்னா ஓடிடுவார் கையை விட்டுட்டு இல்லையா? பொதுவாக அப்பா என்ன பண்ணுவாங்க? பையனை கையை தான் பிடிச்சிக்குவார் இல்லையா? பையனை கையை பிடிச்சிக்குவானா கொஞ்சம் பயந்தான் இல்லையா? வேடிக்கை பார்த்து ஓடிடுவோம். ஓம் சாந்தி. ஆலயத்தில் தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேணுமென்று பாபா கேட்குறேன். அப்போ எப்படி நீங்கள் இருக்கணுமென்று கேட்குறேன். உங்களுடைய ஆலயத்துக்கு தகுதி வாய்ந்தவர் ஆக்கினார். நீங்கள் எப்படி இருந்தால் நீங்கள் கேட்கிறார். அப்போ இனிமையானவர்களாகவும் எங்களை நடத்த மிகவும் இனிமையானதாகவும் இருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் எங்களை ராஜரீகமாக இருக்கணும், மற்றவர்கள் எங்களை பார்த்து ராஜரீகமாக இருக்கணும் என்று சொல்கிறார். ஆன்மீக வழிகாட்டியில்
ஆன்மீக வழிகாட்டி. ஓம் சாந்தி. கிருஷ்ணர் ராதை அவைதான் லக்ஷ்மி நாராயணமார் என்று மக்களுக்கு தெரியாது. அவை குழப்பமடைகிறார்கள். கிருஷ்ணரை அவை துவாரியத்தில் காட்டியுள்ளார்கள் என்று சொல்கிறார். ஓம் சாந்தி. லக்ஷ்மி நாராயணன் அதிகமாக கலங்கப்படுத்தலைன்றாங்க இல்லையா? இருந்தாலும் சில இடங்களில் கருப்பாக காமிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் பாபா சொல்கிறாரு ரொம்ப அழகான படங்கள் வச்சிருக்கணுன்றார். அந்த மாதிரி இருக்குது, இருந்தாலும் ஒரு இடத்துல கருப்பாக காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் ராதா கிருஷ்ணரை சொல்லும்போது இல்லையா, சிலதெல்லாம் வந்து கிருஷ்ணருக்கு குறைவாக இல்லையா, அவர் வெண்ணையை திருடினார், சேலையை திருடினாருன்னு சொல்லி மாடம் வச்சாருன்னு அவருக்கு நிறைய கலங்கங்கள் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இல்லை. அது இல்லாமல் இடமும் மாற்றி போட்டிருக்காங்க. ஏன்னா மகாபாரதப்போ நடந்ததெல்லாம் துவாபர யுகத்தில் நடந்தது அப்படின்னு போட்டு தேவரை வந்து அசுரர்களாக காமிச்சிட்டாங்க இல்லையா. ஒருவர் மரணித்தால் எந்த ஒரு எண்ணத்தையும் உருவாக்க வேண்டாம் என்று சொல்கிறேன். ஏனென்றால் அவர் தன்னுடைய அடுத்த பாகத்தை நடிக்கிறதுக்காக. பொதுவாக நம்ம அதுக்கு நிறைய கேள்விகள் வரும் இல்லையா. ஏன், எப்படி, சின்ன வயசு நிறைய வரும். பாபா சொல்கிறார் நாடகம் முடிஞ்சதுன்னா ஏதோ ஒரு காரணம் வேணும், அவ்வளோதான் இல்லையா. இந்த ஏஜ் வித்தியாசமெல்லாம் கிடையாது இல்லையா. நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு பாட்டு முடிஞ்சு போச்சு இல்லையா. ஆன்மீக இராணுவ வீரர் ஆகி 5 விகாரங்களையும் வெற்றி கொள்ளணும். பாரதத்தை தூய்மையாக்கணும்ன்றத எண்ணம் வச்சிருக்கணும். மற்றவர்கள் தங்களுடைய சொந்த பாகத்தை நடிக்கிறார்கள். அங்கே அதை பற்றற்ற பார்வையாளராக நாங்கள் பார்க்கணும். ஆமாம், இல்லைன்னா கேள்வி எழும்பில்லை அப்படி பார்க்கலன்னா. ஓம் சாந்தி. தந்தையர்களை பிராமணர்களாக்கி தூய்மையாக்குறதுக்கு ஒவ்வொரு கல்பத்திலும் ஒரு தடவை வரும். ஒவ்வொரு கல்பத்திலும் வர்றார் தூய்மையாக்குவதற்காகவே. ஒரு முறை தான் வர்றாருன்றார் ஒரு இடத்துல. நான் பல முறை வருது. ஏன் அப்படி சொல்கிறாரு? அங்கமமாமே யுக யுகன்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு யுகத்திலே வர்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. பாபா சொல்கிறார் கல்பத்துடைய ஒரே ஒரு அந்த சங்கமிகத்தில் தர அது ஒரு முறை தான் வரைங்கிறார். படைப்புனாலே தூய்மை தான். ஓம் சாந்தி. பழைய உலகில் ஒரு விதமான பழைய உலகில் புண்ணிய ஆத்மாக்கள் என்ற விக்கிரகங்களை வைத்திருக்கிறார்கள். ஞாபகத்தை மாத்திரம்தான் இருக்குது என்றார் பாபா இல்லையா. தேவர்களுடைய ஞாபகர்த்தம். ஓம் சாந்தி. பாபா சொல்கிற நான்கள் எங்களை முட்கள்லேருந்து மலர்களாக தான் வந்திருக்கிறார். நீங்களே முட்களாக இருந்தால் என்னென்று மற்றவர்களுக்கு மாற்றுவதற்கு உதவி செய்ய முடியும். கரெக்டு தான். உங்களுடைய செல்ஃப் செக்கிங் பண்ண சொல்கிறார் பாபா. நீங்களும் அப்படி இருந்தால் மற்றவர்களை அம்பு தாக்காதுன்றார் இல்லையா. ஆமாம், அவங்களுக்கு நல்லா அம்பு தாக்காதுன்றார். அதுவும் சொல்கிறார். எல்லாமே இது ஒரு கணக்குன்றார். அதிசயமான ஒரு கணக்கு. அதிகமாக பக்தி செஞ்சாதான் இங்கேயே வர முடியும். அவங்களுக்கு தான் ஞானம் போகுன்றார். ஒன்றுக்கு என்ன இருக்குது, கனெக்ஷன் என்பது இருக்குது அப்படிங்கிறார். ஞானம் என்பது ஒரு வினாடி தான் இல்லையா. அதுக்கப்புறம் சந்தேகங்கள் தான். யாருங்க சொன்ன உடனே புரிஞ்ச மாதிரி இருக்கும். சரிதானே. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஆத்மா சொன்ன உடனே உங்களுக்கு கரெக்டு தான் இல்லை. அப்புறம்தான் ஏன் இந்த ஆத்மா எப்படி இருக்குது, அந்த ஆத்மா ஏன் எப்படி இருக்குது. ஆமாம் ஆமாம். ஆமாம்
அன்பு இருந்தால் அங்கே சந்தேகம் வராதுன்றார் இல்லையா? ம் ம் அதான் நம்ம அதுக்கு காரணம் என்னென்னா நமக்கு நாடகத்து மேலேயோ இல்லையா ஆமாம் ஆமாம் அது சொல்கிறாரு இல்லையா? அதுவும் இதுதான் முதல்ல இருக்கிறவங்க அவங்க பிள்ளைகள் வந்த பிறகு அவங்க ராஜ்யத்துக்கு வருவாங்க. அப்போ இவர் அதுக்கப்புறம் தானே பிறக்கணும் சரீரம் விட்டார்னா. அப்புறம் அதுக்கப்புறம் 2வது தான் 3வதுல வருவார்னு வச்சுக்கோங்க. அப்போ காணாக என்ன ஆகும், அந்த லெவல் குறையும் இல்லை, இயற்கையும் குறையும், ஆத்மாவுடைய சக்தியும் குறையும் இல்லை, அப்படி குறைஞ்சி வரும். அப்போ கீழே இருக்கிறவங்க மேலே வருவாங்கன்றார். அப்படின்னா வசூலார் திரேதாயுகத்தை எண்டில் பார்த்திங்கன்னா அவங்க அப்போ தான் மேலேருந்து வருவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க ஒரு ராஜாவாக ஆளக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்க ஆளுவாங்களா, லக்ஷ்மி நாராயண் முதல்ல வந்தவங்க ஆள மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ராஜ பரம்பரையில் இருப்பாங்க. ஸோ அதான் பிறகு ஏன்னா இங்கே வந்த பிறகு தம்மா போகிறதான ஆகுது இல்லை, சோல் அப்படியே டீக்ரேட் ஆகுது. ஆனால் அங்கேருந்து வர்ற சோல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு அது அவங்களுக்கு கிடைக்குது இல்லையா? எல்லாமே அப்படி தானே. இப்போ கூட கலியுகத்தில் ரொம்ப திறமையாகவும் ரொம்ப இதாக இருக்கிறவங்கெல்லாம் ஆத்மா எந்த குப்பையும் இல்லை உள்ள. அதனால் வந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணுது, எல்லாத்தையும் ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய, அவங்களுக்கு பார்க்க போனால் இன்னும் அது ஆத்மா உணர்வுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா சோல் அப்போ தானே வருது பாடிக்குள்ளே. ஆமாம், அதுதான் பெரிய பிரச்சனை. அதனால தான் நீங்கள் அன்னோன் பட் வெல் நோன். அங்கே போய் எல்லாம் நல்லா பக்தி பண்ணுவாங்க. நீங்கள் பக்கத்தில் நின்றுட்டுருந்தா சொல்லணும், அங்கே என்ன பண்ணுற நான் தான் அது, அங்கே பார்ப்பாங்க. எல்லாருக்கும் மயக்க கொடுத்து அவர் மயக்க பிடிச்சிட்ருக்காரு. சொல்லுங்க. பாபா சொல்கிறார் இன்றைக்கி அந்த பாப் தாதான்னு சொல்லிக்குள்ளே எங்களுக்கு அந்த அந்த அது அற்புதம். 2 ஆத்மாக்கள் எங்களுக்கு அந்த ஞானத்தை தாரார் பாபா. அதே மாதிரி பக்தியிலே மெந்தாய் என்று சொல்கிறேன் நான். அதில் 2 அம்மாவும் அப்பாவும். அது ஒரு நிமிஷத்தில் நாடகம் வினாடியில் முடியுதுன்ற அது இந்த அர்த்தம் ஞானம். ஞானம் ஞானம் சொல்கிறார். புரிஞ்சுக்கிறது ஒரு வினாடி தான் இல்லையா? ஆனாலும் பிறகு ஏன் இவ்வளவோ ஞானம் சொல்ல வேண்டியிருக்குன்னா இதுதான் இல்லையா? இல்லையே, ஆயிரக்கணக்கான பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஆனால் பாபா சொல்கிறாரு 1000 பேரை சொன்னாதான் ஒருத்தரோ 2 பேரும் வருவாங்கன்றார். அவ்வளோ ஈஸியாக வர முடியாதுன்றார். சொல்கிறாருல, வீட்லேயே 4 சக்கரம் ஒன்றா ஓடினா தான் முடியும். பாபா சொல்கிறாரு, நீங்கள் ஓடி இருக்கீங்க தானே, ஒன்று விழுவாங்க இல்லையா? சரியாக 2 பேர் என்ன பண்ணணும், ஒரே மாதிரி கால் எடுத்து வைக்கணும், இல்லைன்னா வெற்றி கிடைக்காதுங்கிறார். நீங்கள் ஓடுவீங்க, பின்னாடி இழுப்பார் அவர். எங்கே ஓடுற இல்லையா? அதாவது ஃப்ரான்ஸ்லேருந்து நேற்று ஒரு பிரதர் வந்தார். ரொம்ப காலம் ஜூமில் வந்துட்டுருந்தார். அப்புறம் அட்ரஸே இல்லை. நேற்று திடீர்னு ஃபோன் பண்ணுறார் ரிசப்ஷன்லேருந்து. மீட் பண்ணால் அந்த பிரதர் தான். அவருக்கு இதுதான், அவர் வந்தார், அவங்க பொண்ணு வந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க ரொம்ப டீப்பாக போயிட்டாங்க. அதை போய் எந்த அளவுக்கு ஞானம் அவங்களுக்கு இதாக இருக்குதுன்னு தெரில. ஒரு கட்டத்தில் அது ஏதோ ஒரு ரீசனால் அவங்க கொஞ்சம் பாதிக்கப்பட்டாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா டோட்டல் ஃபேமிலி இவரை சரௌண்டரிங் பண்ணிடுச்சு. ஒய்ஃபு இருந்த அண்ணன், தம்பி, மாமா, மச்சான்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. அந்த பொண்ணு இப்படி ஆனதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லி அவர் இப்போது
கிளாஸே கேட்க முடியாது. ஏதோ அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி இப்போ நல்லா இருக்காங்க. நான் சொன்னேன் இப்போ ஓகே தானே, அப்புறம் ஏன்? அவருக்கு இதுதான் கேள்வி, ஏன் இப்படி இவ்வளோ சொன்னேன்னு. பாபா சொல்கிறார், பிளட்டில் எழுதி கொடுத்தவங்களே காணோம் பிரம்மா பாபா காலத்தில். நீங்கள் போய் எப்படி சொல்கிறீங்க இல்லையா? பிரம்மகுமார் குமாரியாக இருந்தவங்களே எத்தனையோ வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா? அதனால் அவங்க வெறுக்கக்கூடாது. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இடத்துல ஒரு கணக்கு இருக்குது, எல்லாருக்கும் ஒன்று இருக்குது, போகிறாங்க. அவங்க மேலே நமக்கு எதுக்கு வெறுப்பு? அவங்க செய்த புருஷார்த்தத்தில் அவங்களுக்கு வேண்டிய அது பலன் கிடைக்கும். அதெல்லாம் இருக்குதுன்னா அப்போ தான் அவருக்கு ஓஹோ இப்படி கூட இருக்குது. ஆமாம் எல்லாம் இருக்குது பாவா, இதுதான் இல்லை. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அதனால் இந்த பொண்ணு நான் இவ்வளோ சொல்லி அப்படி போயிட்டாள் அப்படி, அதில் என்ன இருக்குது இல்லையா? வந்ததுங்க ஞானத்துக்கு வந்து எல்லாம் பண்ணி மதுபன் போயிட்டு வந்தவங்களே காணும். அதனால் எல்லாம் இருக்க தானே செய்யும். அவன் சொல்லார், எப்படி ராஜ்யம் ஸ்தாபனையாகும்? எல்லாம் தானே வேணும். அவங்களும் இம்பார்ட்டன் தானே நாடகத்தில். எது செஞ்சாலும் அவங்க இம்பார்ட்டன் தானே, யாருமே குறை கிடையாது இல்லையா? அவங்க வேணும்னா செய்கிறாங்க. நாடகத்தில் அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்குன்றான் பாபா, திரும்பி அவங்கள போய் நெகட்டிவாக நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா அவர் சரி அப்போ ஓகே உங்களுக்கு எவ்வளோ இது இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் முரளி கேட்க முடியுதில்லை. இப்போ வாணி வந்திருக்கு, யோகா பண்ணுறேன்னாரு, பண்ணுங்க, இன்டெரக்டாக பண்ணுங்க இல்லையா? டைம் வரும், சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். ஸோ எல்லாத்துக்குமே இந்த நாடகத்துலேயும் இந்த கர்மா கணக்குலேயும் எல்லாத்துக்கும் பிரச்சனை தான். அவங்க சொல்லலையா? தேவி அம்மா சொல்லுங்கள். ஆன்மாக்கள் பொம்மைகள் போல நாடகம் நடிக்கிறார்கள். ஆமாம், பாபா சொல்லார் பொம்மலாட்டம் மாதிரி தானே. அதுக்குள்ளே போனால் என்ன, மேலே ஏறு கீழே இறங்குது இல்லையா? யார் ஆட்டுறாருன்னே தெரியாது. பாபா சொல்கிறார் கடைசியில் இந்த பற்று அப்படி ஆட்டுமாமா. அதுதான் கண்ணுக்கே தெரியாமல் ஆடுறது இந்த பற்று தான். அட்டாச்மெண்ட், ஏதோ ஒரு விஷயத்தில் அட்டாச்மெண்ட், அது துன்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிறார்.